அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதுலேயும் சக்ஸஸ் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணால் இதுலேயும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுன்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது மார்க்கெட்லன்றதை நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். மேனுவலாக பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய எமோஷ்னல் ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக அந்த எமோஷ்னலாக நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். நல்ல ப்ராஃபிட் வர்ற இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டோம். மேனுவலாக பண்ணும்போது வந்துரும்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை நோக்கி போயிட்டே இருக்க மாட்டோம். லாஸை நோக்கி போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் வரும். அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு கரெக்டான ஒரு ட்ரேட் பண்ணணும். டிசிப்ளின் ட்ரேட் பண்ணணுன்னா கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இப்போ மண்டே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். மார்க்கெட் வந்தால் இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படி வச்சு ஒரு டிசிப்ளினாக பண்ணுறோம். 730 இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ எவ்வளோ வந்திருக்கு? 22,720 கீழே நெஃப்டி வந்துச்சுன்னா நம்ம ஒரு புட்டை ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். டார்கெட் அதுக்கு 567, 567 வரைக்கும் டார்கெட். பை ஆகிற மாதிரி இருந்தால் இதுக்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 22,790, 790, 800க்கு மேலே போச்சுன்னா ஒரு பை ட்ரை பண்ணலாம். அதுக்கு டார்கெட்டு இந்த ஹை அப்படின்றது. இந்த ஹையும் பிரேக் பண்ணி போச்சுன்னா மேலே போகலாம். கீழே வந்ததுன்னா இங்கே வரும். புட்டை நான் இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? எந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவேன் இருங்க. புட்டை நம்ம எங்கே புட்டை ட்ரை பண்ணோம், எங்கே பை ட்ரை பண்ணோன்றது தான் இதில் கரெக்டான ஒரு இது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம பண்ணால் எப்போவுமே நம்ம சேஃபாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ பார்ப்போம். இது இன்னும் ஓப்பன் ஆகலை. எனிவே நோ ப்ராப்ளம். இப்போ நெஃப்டியோட ஆப்ஷன் செயினுக்கு போகிறோம். இந்த இதை பாருங்கள், இது இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புட்டாச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு புட்டை ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல பை ஆகும்போது இந்த இடத்துல பார்ப்போம். கேண்டில் இப்படி திரும்பும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை வச்சுட்டு கீழே நம்ம ஒரு பையை இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை மார்க்கெட் பை ஆச்சுன்னா காலையில் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுவோம். இங்கே நம்மளுக்கு ஒரு புட்டு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். புட்டு ஆச்சுன்னா புட்டு இங்கே தான் டார்கெட். சரிங்களா? இது டார்கெட் வைப்போம். இங்கேருந்து பை போகும்போது இது தான் டார்கெட் வைப்போம். ஸோ இதுதான் இது ஸ்டாப் லாஸ். நமக்கு 737 பைக்கு ஸ்டாப் லாஸ் ஆகவும், புட்டுக்கு 787 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நீங்கள் உங்களோட அனலைஸ் பிரகாரம் பண்ணுங்கள். இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த பை எடுங்க செல் எடுங்கன்ற ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 800 அப்படின்றது தான் 22,800 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை மார்க்கெட் பை ஆகுது, திங்கக்கிழமை பை ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் ஒரு 80 ரூபா ரேஞ்சுக்கு வரலாம் அப்படின்றது என்னோட கணக்கு. ஒருவேளை மார்க்கெட் புட்டாகுது அப்படின்னும்போது நம்மளுக்கு இங்கே போயிட்டு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்போது இந்த 160 ரூபாயில் ட்ரை பண்ணி ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு 260 வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடுவேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தடங்கள் நடக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்குள்ளே இங்கே ஒரு இடத்துக்கு போவோம். திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். பை ஆகிற மாதிரி இருந்தால் இப்படி போகலாம். புட்டாகிற மாதிரி இருந்தால் இப்படி போகலாம். திருப்பி இப்படி வரலாம். இப்படி திருப்பி இப்படி போய் அப்புறம் கடைசியாக இங்கே போய் முடியலாம். 264 என்னோடய டார்கெட். இது நான் என்னோடய அனலைஸில் நான் வச்சுருக்கேன். மார்க்கெட் பை ஆயிடுச்சுன்னா காலையில் இந்த ஸ்ட்ரைக் எங்கே வரும்? இங்கே தான் வரும். 80. இங்கேருந்து இங்கே கண்டிப்பாக பையர்ஸ் இருப்பான். ஸோ இங்கேருந்து மேலே போகலாம். எப்படி வேணால் நடக்கலாம். அது மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்குது. ஸோ என்னோடய அனலைஸ் பிரகாரம் நான் இப்படி பண்ணியிருக்கேன். சரி,
இப்போது இது வந்து மேனுவலாக ட்ரேட் பண்ணும்போது நிறைய எமோஷ்னல் எல்லாமே வரும், நம்ம பண்ணுவோம் பண்ணாமல் போகலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம ரோபோவில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் வந்து நமக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புட்டு எடுத்துது, சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு புட்டு பை ஆச்சு. காலையில் நெஃப்டியில் வந்து நம்மளுக்கு பை ஆச்சு நம்ம ரோபோவில். இங்கே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டர் புக் போய் பார்த்திங்கன்னா தெரியும், நெஃப்டி பை 22,913 வந்து நமக்கு பை ஆகுது. ஸோ எத்தனை மணிக்கு? 9:20க்கு பை ஆகுது. 9:41க்கு வந்து அது வந்து செல் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9:50க்கு வந்து 2 லாட்டாக எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. 2 லாட்டாக எடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் அலைஸோட ஏடிஎம். இன்றைக்கி அலைஸ் ப்ளூவோட எம்டிஎம் பார்த்திங்கன்னா 4,947. இது எப்படி எடுக்கும் சார்ட் பாருங்கள். இங்கே இடத்துல பை எடுக்குதா, திருப்பி இங்கே வந்து புட்டு எடுக்குது. நம்மளுக்கு டார்கெட் இங்கே வரும்போது நானே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் டார்கெட் கடைசியில் வந்து அடிக்குது. இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கிட்ட வந்துடுச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். இங்கே புட்டு வந்து பை எடுக்கும், இங்கே 2 லாட் எடுத்துகிட்டு டார்கெட் அடிச்சிச்சு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ எமோஷ்னல் இல்லாமல் பண்ணணுன்னா அது வந்து நம்மளோட ரோபோவில் தான் நம்ம பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். எதனா டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.